திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும் தான் நோக்கமா இருக்கு. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். தனிப்பட்ட முறையில நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. திமுக அறிவுபூர்வமாக பேசிட்டு இருக்காங்களான்னா முதல்ல அவங்களே கண்ணாடி பார்த்துட்டு கேட்கணும். எல்பிஜி கேஸ் பிரச்சனை இப்போ இருக்கிறது உலகத்துல என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம அரசியல் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிங்கன்னா அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறோம். உலகத்திலேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய போர் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில தமிழகத்துல ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒண்ணுதான். திமுக ஆட்சியில பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. லா அண்ட் ஆர்டர் எங்கேயோ போய் நிக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் பேப்பர் படிக்கும் போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது திமுக ஆட்சி கண்ணு மேல ஒரு கவரை வச்சுட்டு நான் பண்றதுதான் சட்டம்னா நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கும்.